இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பித்தப்பை கற்களை பற்றி, அதாவது கேல்ஸ்டோன்ஸை பற்றி. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பித்தத்தோட ஃபங்க்ஷனை பற்றி கொஞ்சம் பேசிக் ஐடியா இருக்கணும். பித்தங்கிறது பார்த்தீங்கன்னா லிவரில் தான் சுரக்கிறது. லிவரில் ஃபார்ம் ஆகிற பித்தம் வந்து கீழே இறங்கி வந்து பித்தப்பையில் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருக்கிறது. பித்தப்பையில் பித்தம் உற்பத்தி ஆகிறது கிடையாது, அங்கே வெறும் ஸ்டோரேஜ் மட்டும்தான். அப்புறம் பித்தப்பையில் இருந்தும் சரி லிவரில் இருந்தும் சரி பித்த குழாய் கீழே வந்து சிறுகுடலோட ஆரம்ப பகுதியில் வந்து சேருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சிறுகுடலோட ஆரம்ப பகுதிக்கு வரும்பொழுது லிவருக்கும் பித்தப்பைக்கும் சிக்னல் போய் அங்கே ஃபார்ம் ஆகிற பித்தம் வந்து கீழே இறங்கி வந்து சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆல்சோ கணையம், அதாவது பேன்க்ரியாஸ்ன்னு சொல்றது உறுப்பும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கன். கணையத்தில் உற்பத்தி ஆகிற ஜூஸ் வந்து கணையத்தில் இருக்க குழாய் பேன்க்ரியாட்டிக் டக்ட் மூலியமா வந்து அதுவும் பித்த குழாயோட கீழ் பகுதியில் ஜாயின் ஆகி தான் போய் குடலில் போய் சேருது. ரெண்டுமே சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நார்மலாக உடம்புல இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. பித்தப்பையில் ஸ்டோர் ஆகிருக்க பித்தம் அதில் எப்போ ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் இருக்கிற உப்பு சத்து, கொழுப்பு சத்து அதோடைய நீர்த்தன்மையோட அதிகமாக ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உறைஞ்சு போய் கல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பித்தப்பையில் கல் இருக்கும்போது இருந்தாவே பிரச்சனை அப்படின்ட்டு கிடையாது. நிறைய பேருக்கு கல் இருக்கும், ஆனால் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவும் அவசியம் இருக்காது. அவங்களுக்கு எதேச்சியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். வேற ஏதோ பிரச்சனைக்காக ஸ்கேன் பண்ணும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுற விஷயமா இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த கல் போய் பித்தப்பை வாயில் வந்து அடைச்சிக்கும். அப்போ பித்தப்பையிலிருந்து பித்தம் வெளியேற முடியாமல் பித்தப்பையில் வீக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆகும்போது வயிற்றுல வலி ஏற்படலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா வயிற்றோட மேற்பகுதி, வலது பக்கம், சம்டைம்ஸ் முதுகு பகுதி, வலது பக்கம் தோள்பட்டை, இங்கே இந்த மாதிரி பகுதிகளில் வலி ஏற்படலாம். அதோடைய சிவியாரிட்டியை பொறுத்து வலியோட சிவியாரிட்டியும் இருக்கும். அது கல் திரும்ப ஸ்லிப் ஆகி திரும்ப பித்தப்பைக்குள்ளேயே போயிருச்சு, அந்த அடைப்பு தற்காலிகமாக விடுபட்டுருச்சு அப்படின்னா அந்த வலியும் தன்னை போலவே சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் எல்லா டைமும் இந்த மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. சில டைம் பிளாக் ஆனபடியே அப்படியே இருக்கும். அந்த அடைப்பு விடுபடாம பித்தப்பை வீக்கம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆகும் பட்சத்தில் ஒரு சில டைம் பித்தப்பை வெடிச்சு ஓட்டை விழுந்துடலாம், இல்லை உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிச்சிடலாம். இல்லை ஒரு சில டைம் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் பாதிக்கிறதுனால பித்தப்பை அழுகி போகிற மாதிரி கூட ஆகலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் உடனடியாக சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். சம்டைம்ஸ் பித்தப்பை கல் வந்து பித்தப்பையில் அடைக்காம கீழே இறங்கி வந்து பித்த குழாயில் அடைச்சிக்கலாம். பித்தப்பையிலிருந்து போகிற பித்தம் மட்டும் இல்லை, லிவர்ல இருந்துமே பித்தம் கீழே இறங்க முடியாமல் போகலாம். அப்போ லிவரில் வீக்கம் வர ஆரம்பிக்கும், மஞ்சக்காமலை இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் பித்த கல்லு வந்து கீழே பித்த குழாயோட கீழ் பகுதி, அதாவது பேன்க்ரியாட்டிக் டக்டும் சேர்ற பகுதியில் வந்து அடைச்சிக்கலாம். அந்த மாதிரி அடைச்சிச்சுன்னா பித்தம் மட்டும் இல்லை, பேன்க்ரியாஸ்ல இருந்து வர ஜூஸுமே வெளியே ஃப்ரீயாக ட்ரெயின் ஆக முடியாது. அப்போ பேன்க்ரியாஸ்லேயும் வீக்கம் வர ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஏற்படும் போது கொஞ்சம் சிக்கல் அதிகம். பித்த குழாயில் ஏற்படுற அடைப்புக்கு வந்து கொஞ்சம் சிக்கல் அதிகம். ஏன்னா லிவர் பிரச்சனை, பேன்க்ரியாஸ் பிரச்சனை அதெல்லாம் உண்டு பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் வாய் வழியாக எண்டோஸ்கோபி போட்டுட்டு பித்த குழாயில் இருக்கிற கல்லை எடுத்துட்டு பித்த குழாயில் ஸ்டென்ட்னு ஒன்று வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஹார்ட்ல எப்படி ஸ்டென்ட் வைக்கிறதுன்னு சொல்றாங்க, இருக்க ரத்த குழாய் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி பித்த குழாய் பிளாக் ஆகாமல் இருக்க பித்த குழாய் ஸ்டென்ட்னு இருக்குது, அது வைக்க வேண்டியது இருக்கும். இது தற்காலிகமாக அந்த அடைப்பை விடுபடுத்துறதுக்காக. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த அடைப்பு இருக்கும் பட்சத்தில் பித்த குழாயில். இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் அந்த சோர்ஸை நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். சோர்ஸ் எதுனா பித்த பை தான் சோர்ஸ், அங்கிருந்து தான் பித்தக்கல் உருவாகி கீழே வருது. ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் இந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகாது. ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா லாப்ரோஸ்கோபி பண்ணி பித்தப்பையை ரிமூவ் பண்றது தான் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட். காமனா கேட்கிற கேள்வி, பித்தப்பையை கல்ல மருந்தால கரைச்சிட முடியுமாட்டு. பித்தப்பை கற்களை மருந்தால கரைக்க முடியாது, அதுக்கு லாப்ரோஸ்கோபி தான் ஒரே தீர்வு, சர்ஜரி பண்றது தான் ஒரே தீர்வு. சர்ஜரி பண்ணி இன்னொரு காமனா கேட்கிற கேள்வி, வெறும் கல்லை மட்டும் எடுக்க முடியுமா சர்ஜரி பண்ணிட்டு? அந்த மாதிரியும் கிடையாது. இதுக்கு லாப்ரோஸ்கோபி பண்ணி பித்தப்பையை தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். பித்தப்பையை ரிமூவ் பண்ணிட்டா ஜீரணமாகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பித்தங்கிறது உற்பத்தி ஆகிறது லிவர்ல, பித்தப்பையில் வெறும் ஸ்டோரேஜ் மட்டும்தான். இது எடுக்கிறதுனால பித்தம் உற்பத்தி ஆகிறதுல எந்த ஒரு கோளாறும் ஏற்பட போகிறதில்ல. பித்தம் எப்பவும் போல நார்மலாக லிவர்ல இருந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அது பித்த குழாய் வழியாக கீழே இறங்கி வந்து எப்பவும் போல டைஜஷன் ஆகிறது ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால பித்தப்பை எடுத்துட்டா ஜீரண கோளாறு ஏற்படும், பத்தியமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு பித்தப்பையில் ஏதாவது கல் இருக்குது, அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அந்த டெஸ்ட் இதெல்லாம் பண்ண பிறகு உங்களுடைய டாக்டர் அன்னைக்கு கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி.